வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம எப்பயுமே தக்காளி தொக்கு பண்ணுவோம், தக்காளி ஊறுகாய் பண்ணுவோம். அதே மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுவோம், தொக்கு பண்ணுவோம். ஆனா தக்காளியும் நெல்லிக்காயும் கலந்து ஒரு ஊறுகாய் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதை சாதத்துக்கும் பசஞ்சிக்கலாம், டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நல்ல பர்ஃபெக்டான அளவுகளோட கரெக்டான மெத்தட்ல நம்ம இன்னைக்கு தக்காளி நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த தக்காளி நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். நெல்லிக்காய் பாருங்க, நல்லா விளைஞ்ச நெல்லிக்காயாக இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம நல்லா தொடச்சி வச்சுக்கணும். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ தக்காளி. தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே காத்தோடு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா வறுத்துப்போம். வெந்தயம் இந்த மாதிரி நல்லா லேசாக கலர் மாதிரி பொரிஞ்சு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகு நல்லா பொரியணும். அதே நேரம் தீஞ்சிடக்கூடாது. கடுகு பாருங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு. நல்லா அப்படி வெந்தயம் கடுகோட வாசனை நல்லா மணக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் நம்ம 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். அது இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை இப்படி சின்ன சின்ன பீசஸா மாதிரி குட்டி குட்டியா பிரிச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். புளியில இருந்து நாறு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்கணும். இப்படி போட்டுட்டோம்னா தக்காளி வதங்கும் போதே புளியும் நமக்கு நல்லா சாஃப்டா வதங்கிடும். இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு மஞ்சத்தூளை சேர்க்கறதுனால கூட தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் சாஃப்டா வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்க, இப்பயே புளி நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சாச்சு. இந்த தக்காளி சாஃப்டாக வதங்கிறதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுப்போம். திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வதங்கிருக்கு, நல்லா தண்ணி விட்டுருக்கு. இனிமேல் மூட வேண்டாம், ஓப்பனாகவே இருக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கியாச்சு, நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போயாச்சா அப்படின்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில் 200 ml நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கடலெண்ணெய் இந்த ஊறுகாயில் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம நெல்லிக்காயெல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். நல்லா அப்படி ஓரத்துலேருந்து விடுங்க. சென்டரில் போட்டிங்கன்னா எண்ணெய் கையில் தெரிக்கும். இந்த எண்ணெயில் எவ்வளவு நம்ம போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சா எல்லா நெல்லிக்காயும் போட்டேன். இது கரெக்டாக இருக்குது. வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகணும். நடுவில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்க்கு இல்லை நைஃபை எடுத்துட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சாஃப்டாக இந்த மாதிரி இறங்கும். இந்த மாதிரி இறங்கினாலே போதும், அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம எண்ணெயில் அப்படி ஃப்ரை பண்ணாலும் நெல்லிக்காய் ஹார்ட் ஆகிடும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த ஃப்ரை பண்ண நெல்லிக்காய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இதே எண்ணெயை நம்ம திரும்பவும் தாளிக்கணும் இல்லையா, அப்போ யூஸ் பண்ணிப்போம். நெல்லிக்காய் எல்லாத்தையும் நான் பிளேட்டில் நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வதக்கி வச்ச தக்காளி புளி எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. அதை நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு இருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்துட்டு இருக்கேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்கும். பாதி காஷ்மீரி மிளகாத்தூளும் மீதி நார்மல் மிளகாத்தூளும் எடுத்துட்டு இருக்கேன். இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சால்ட் இதுவும் வெயிட்டில் 50 கிராம் இருக்கும். மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு. இதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்குது. கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது.
நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி வச்ச நெல்லிக்காய் பாருங்க. ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், இப்படி அழகா அப்படி பிரிக்க வந்துடும் பாருங்க. எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த சொலையா தனியாக அப்படி எடுத்துட்டு இந்த உள்ள இருக்கிற விதையை தனியாக எடுத்துருவோம் பாருங்க. எல்லா நெல்லிக்காயிலேருந்தும் இந்த மாதிரி விதையை பிரித்து எடுத்தாச்சு. நம்ம நெல்லிக்காய் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் 2ஆ உடைச்சி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துருவோம். பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துப்போம். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம விதையை நீக்கி வச்சிருக்கிற நெல்லிக்காய் பீசஸும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருவோம். தாளிச்ச எண்ணெய், நம்ம அரைச்சி போட்டிருக்கிற பேஸ்ட்டு, நெல்லிக்காய் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். வந்து நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு எதுவுமே உப்பு காரம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருக்கோம். இனிமே தான் வந்து நெல்லிக்காய் இதில் இருக்கிற புளிப்பு, உப்பு, காரம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா 2 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நாள் கழிச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஒருவேளை அப்போ எதுவும் உப்பு காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா 2 நாள் கழிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஊறுகாய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் நமக்கு தாராளமாக தான் தேவைப்படும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நெல்லிக்காய் வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா, நம்ம ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சிரும். பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டாக கலர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது அப்படியே 2 நாளைக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ மூடி கூட வைக்க வேண்டாம், ஏன்னா சூடாக இருக்குது. அதனால நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு ஒரு தடவை, நாளைக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக ஈவனாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த தக்காளி நெல்லிக்காய் ஊறுகாய் 2 நாள் நல்லா ஊறிடுச்சு. இந்த நெல்லிக்காய் வந்து தக்காளியோட அந்த புளிப்பு, நம்ம சேர்த்திருக்கிற காரம், உப்பு எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வாசனையா இருக்கு. கலரே பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்கு, அப்படி பார்த்தாலே சாப்பிடணும் போல டெம்ட் ஆகுது. இப்போ இந்த ஊறுகாயை நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில்ல இல்லைன்னா ஒரு ஜாடியில நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். பர்ஃபெக்டான தக்காளி நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். பாருங்க நெல்லிக்காய் பாருங்க எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டா ஊறி பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கலரும் இந்த வாசனையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாயில் எச்சு ஊறுது, அப்படியே சாப்பிட டெம்ட் ஆகுது. நான் ஒரு சின்ன பீஸ் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அருமையா இருக்குங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. பொதுவாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது ஒரு லேசாக துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, நம்ம துவர்ப்பு டேஸ்ட் இல்லாம நெல்லிக்காய் வந்து இந்த தக்காளியோட புளிப்பை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த தக்காளி நெல்லிக்காயோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபரெண்டான ஒரு டேஸ்டா இருக்கு. சாதத்துக்கும் பசஞ்சிக்கலாம், டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கும் இந்த நெல்லிக்காயை தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். பூண்டு பிடிக்கிறவங்க நம்ம தாளிச்சோம் இல்லையா, அப்ப வந்து பூண்டை லேசா நசுக்கிட்டு இல்ல பொடியா கட் பண்ணிட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊறுகாயை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பூண்டெல்லாம் சேர்க்கல. டிஃபரெண்டான டேஸ்ட்ல இந்த ஈஸியான தக்காளி நெல்லிக்காய் ஊறுகாயை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதோட அளவுகள் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. நீங்க அதே மாதிரி அளந்து போட்டீங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட், ஒரு கலர் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.